ஒரு கம்பெனி வந்துச்சு. அதான் என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு மேஜிக்கை பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. நேம் இஸ் அலெக்ஸ், அவர் பேர். அவர் வந்து பிஎன்ஜியில் இது மார்க்கெட்டிங்கில் இருக்கார். அவர் வந்து டக்குன்னு கை கொடுத்துட்டு, தயா யுவர் பர்ஃபார்ம், யுவர் ஸ்டைல் இஸ் வெரி குட். உங்களோட பர்ஃபார்மன்ஸு நீங்கள் பண்ணுறதை விட உங்களோட மிஸ்டேக் வந்து ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணுறது, அது வந்து மேஜிக். பட் ஒரு ஜென்ரலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது யுவர் மோர் அட்ராக்ஷன் இந்த ஆடியன்ஸ். உங்களோட ஷோமன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் ப்ரெசன்டேஷன், இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிது எங்களுக்கு. அதனால நாங்கள் வந்து உங்களை வந்து எங்களோட பிராண்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமா? புதுசாக ஒரு விக்ஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் சென்னையில். வந்து அந்த பிராண்டை வந்து சென்ட்ரலில் வந்து ரயில் ட்ரெயின்லேருந்து இறங்குறவங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை வர வச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும். விக்ஸ் மிட்டாய், விக்ஸ் மாதிரி ஒரு இது அந்த பிராண்டை கொடுக்கணும்னு சொல்லும்போது அதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டுன்னு சொல்லி 5000 கொடுத்து, அப்போ வந்து டக்குன்னு கொடுத்து நீங்கள் சென்னை போயிட்டு இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. 5000 அப்போ தான் வந்து மேஜிக்கை வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே ரைட். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் சார். அதுக்கப்புறம் ஆனால் என்னோட நோக்கமெல்லாம் வந்து ஏர்னிங், பணத்தை விட மேஜிக்கில் ஒரு சாதனை பண்ணணுங்கிறது ஆசை சார். அதுதான் என்னோட பெரிய ஒரு ஆம்பிஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய ஷோ பண்ணேன், ஏர்ன் பண்ண காசை ரெடி பண்ணி ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் மறுபடியும் ப்ராக்டிஸ். இதே மாதிரி 2001 ஹைதராபாத் ஒரு ஹைதராபாத் 2001 நேஷ்னல் மேஜிக் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதே காம்படிஷன் ப்ரைஸை கொடுக்கறது வந்து பிசி சர்க்கார், அவர் கையில் வாங்குறது எல்லாரும் ப்ரௌடாக நினைப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட ஐகான் மேஜிக்கில் பிசி சர்க்கார், எவ்ரிபடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அவர் கையில் வாங்கணுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அவரே பார்த்து ஆச்சரியப்படணும். சரி, நான் தயாராகிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முதல் போட்டியில் நடந்தக்கூடிய மைனஸ் என்னென்ன, அந்த ஆடிட்டோரியத்தோட நிலவரம், அங்கே இருக்கிற ஜட்ஜஸ், அவன் நம்மளை விட பல மடங்கு பர்ஃபார்மரில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அங்கே இருக்காங்க. அப்போது ஓகேன்னு சொல்லி நான் அதுக்கு தயாராகி ஒரு 6 மாதம் கடுமையான பயிற்சி, 6 மந்த் வீட்டு விட்டு வெளியே வர்றதே கிடையாது.